Next, இந்த வீடியோல நம்ம DC to DC கன்வெர்ட்டரோட ஒரு டைப்பான பக் கன்வெர்ட்டர் பத்தி பார்க்கலாம். ஸோ பக் கன்வெர்ட்டரோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். ஸோ நமக்கு தெரியும் DC to DC கன்வெர்ட்டர்னா ஹை DC வோல்டேஜ்லேருந்து லோ டிசியாக கன்வெர்ட் பண்ணும் ஆர் லோ DC லெவல்லேருந்து ஹை டிசியாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேயா? ஸோ பக் கன்வெர்ட்டர் ஆர் ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர்னா என்னென்னா இது வந்து DC to DC கன்வெர்ட்டர் தான். ஓகேயா? ஸோ தட்டு இது என்ன பண்ணோன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜை விட கம்மியாக இருக்கும். அதாவது ஸ்டெப் டவுன் ஒரு ஸ்டெப் கீழே இருக்கும் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதாவது ரெடியூஸ் ஆகும். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் இஸ் லெஸ் தேன் இன்புட் வோல்டேஜ். அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பக் கன்வெர்ட்டர் ஆர் ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். ஸோ நார்மலாக இந்த பக் கன்வெர்ட்டர் வந்து லோ வோல்டேஜ் லோ பவர் அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் திஸ் இஸ் த சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் பக் கன்வெர்ட்டர். ஸோ பக் கன்வெர்ட்டரில் நம்ம இன்புட் சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்விட்சிங் டிவைஸ் வந்து மாஸ்ஃபெட் இந்த மாதிரி ஸ்விட்சிங் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணோன்னா கேட் இஸ் த கண்ட்ரோலிங் டெர்மினல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டயோட் இருக்குது, ஒரு ஃபில்டர் இண்டக்டன்ஸ் இருக்குது, ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, தென் ஒன் லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ த அவுட்புட் வந்து திஸ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஆரும் சியும் வந்து கனெக்டட் இன் பேரலல். வோல்டேஜ் வந்து சேம் இன் பேரலல் கனெக்ஷன். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட்ஸ் பிரான்ச்சஸ். ஓகேயா? ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது? இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபில்டர் இண்டக்டர், ஃபில்டர் கெப்பாசிட்டர், டயோட் அண்ட் லோட் ரெசிஸ்டன்ஸ். நார்மலாக அவுட்புட் சர்க்யூட்டோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து லார்ஜாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அசியூம் பண்ணுவோம். தட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து வெரி லார்ஜ். அப்படி லார்ஜாக இருந்துச்சுன்னா திஸ் ஆர்சி சர்க்யூட் இஸ் வெரி ஹை. ஓகே, டைம் ஆஃப் த ஆர்சி சர்க்யூட் வந்து வெரி ஹையாக இருக்கும். அப்படின்னா இந்த சர்க்யூட் வந்து நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேயா? ஸோ சர்க்யூட்டில் வந்து இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டர் அவுட்புட்டை வந்து நம்ம வந்து அசியூம்டு டு பி வெரி லார்ஜ். தட் மீன்ஸ் த டைம் ஆஃப் த ஆர்சி சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை. டைம் ஆஃப் த ஆர்சி நிறைய நேரமாக ஹையாகவே இருக்கும். தட் மீன்ஸ் இட் ப்ரொவைட் கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஒரு கான்ஸ்டன்டான அவுட்புட் வோல்டேஜை வந்து இது வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ரொவைட் பண்ணும். இந்த பக் கன்வெர்ட்டரில் 2 கண்டக்ஷன் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோட், தட் இஸ் CCM. அதர் ஒன் இஸ் டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோட், DCM. கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோடுனா வேற ஒன்றும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் இண்டக்டர் வந்து எப்போவுமே கரண்ட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஆல்வேஸ் வந்து கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த இண்டக்டர். தட் மீன்ஸ் த கரண்ட் through the inductor never goes to 0. Okay, conduction mode, continuous conduction mode. அப்போ discontinuous conduction modeனா இண்டக்டர் கரண்ட் எப்படி இருக்கும்னா ரிமைன்ஸ் 0. அதாவது கண்டினியூஸாக கரண்ட் வந்து என்ன ஆகாதுன்னா ஃப்ளோ ஆகாது, கரண்ட் வந்து 0லேயும் இருக்கும். அது வந்து டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோட். ஸோ நம்ம அனலைசிஸுக்கு இதில் 2 மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் என்ன மோட் எடுத்துக்கிறோன்னா கண்டினியூஸ் கண்டக்ஷன் மோட் தான் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அனலைசிஸ் பார்க்கலாம். ஸோ அனலைசிஸ் வந்து இங்கே பாருங்கள் இந்த சர்க்யூட் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கேஸ் என்ன? ஃபஸ்ட்டு கேஸ் வந்து வென் ஸ்விட்ச் இஸ் ஆன், செகண்ட் கேஸ் வந்து ஸ்விட்ச் வந்து ஆஃபாக இருக்கும்போது என்ன நடக்கும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஸ்விட்ச் வந்து ஆனாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு. இப்போது அசியூம் ஸ்விட்ச் வந்து ஆனில் இருக்குது. ஓகேயா? அப்போ இந்த இடம் க்ளோஸாக இருக்குது, ஸ்விட்ச் வந்து ஆன். அப்போ ஸ்விட்ச் ஆனாக இருக்குன்னா இங்கேருந்து நமக்கு கரண்ட் வருது. அப்போது திஸ் இஸ் த கேத்தோடு. கரெக்டாக டயோடோட கேத்தோட் டெர்மினல். இது வந்து ஆனோடு. அப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இது வந்து ஆக்சுவலாக நெகட்டிவ். டயோட் நெகட்டிவ், நமக்கு இங்கே பாசிட்டிவ் வருது. பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் கனெக்ட் ஆச்சுன்னா டயோட் என்னது? ரிவர்ஸ் பயாஸ். அப்போ வென் ஸ்விட்ச் இஸ் ஆன் டயோட் பிகம்ஸ் என்னது? ரிவர்ஸ் பயாஸ். அப்போ ரிவர்ஸ் பயாஸ்னா டயோட் வந்து இப்போ என்னது? ஓப்பன் சர்க்யூட். அதாவது இந்த பிரான்ச் வந்து ஓப்பன் ஆகிட்டுன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ இந்த பிரான்ச் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்மளோட இன்புட் வோல்டேஜோட கரண்ட் எங்கே ஃப்ளோ ஆகும்? இண்டக்டரில் ஃப்ளோ ஆகும், கெப்பாசிட்டன்ஸில் ஃப்ளோ ஆகும், ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகும். புரியுதா? அப்போ when switch is on diode becomes reverse bias and the input current flows through inductance, capacitance and resistance. Okay, in this period அப்போ inductance என்ன ஆகும்? get energy. that means inductor வந்து store the energy. அதாவது அதில் ஃப்ளோ கூடிய கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டியூரிங் ஸ்விட்ச் ஆன் டைம் பீரியடில் இண்டக்டன் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
ஓகேயா? ஸோ இப்போ இந்த கிராஃபை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து T வந்து ஆன், ஓகேயா? ஆன் டைம் இது வந்து நம்மளோட டைம் பீரியட், ஆன் டைம் ஆஃப் டைம் நம்மளோட இன்புட் சிக்னல். ஸோ திஸ் இஸ் த இன்புட் சிக்னல். ஸோ இன்புட் வந்து வென் டைம் வந்து ஆனாக இருக்கும்போது நமக்கு இண்டக்டன்ஸ் சுவிட்ச் ஆனாக இருக்கும்போது நமக்கு என்னது இண்டக்டன்ஸோட கரண்ட் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா? இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அப் டு திஸ் இண்டக்டன்ஸ் கரண்ட் கெட்ஸ் இன்க்ரீசிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா when switch is off. ஸோ ஸ்விட்ச் இஸ் ஆஃப்னா இந்த ஸ்விட்ச் வந்து இப்போ என்னது? ஓப்பன் சர்க்யூட்டட். ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் கிடையாது, அதாவது இன்புட்டு கூட எந்த கனெக்ஷனுமே கிடையாது. கரெக்டாக? அப்போது எந்த கனெக்ஷனுமே இல்லைன்னா இது வந்து இப்போ ரிவர்ஸில் இருக்கும். தட் மீன்ஸ் டயோட் வந்து பிகம்ஸ் ஃபார்வர்ட் பயாஸ். ஓகேயா? டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்னால் இந்த இடம் ஆனாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இண்டக்டரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும்? டிஸ்சார்ஜ் த்ரூ த டயோட் அண்ட் த ஆர்சி சர்க்யூட் வழியாக என்ன ஆகும்? டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகே, ஸோ வென் ஸ்விட்ச் இஸ் ஆஃப் diode becomes forward bias, so the stored energy in the inductor is discharged through the diode and the RC circuit. So discharge ஆகுது. ஸோ ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? இண்டக்டன்ஸ் கரண்ட் வந்து ஆஃப் ஆகுது. அகெயின் ஸ்விட்ச் ஆனாக இருக்கும்போது கரண்ட் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இண்டக்டன்ஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆஃப் டைம் பீரியடில் இண்டக்ஷன் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த கிராஃப். திஸ் இஸ் இன்புட் சிக்னல். இது வந்து இண்டக்டன்ஸோட கிராஃப். ஓகேயா? கரண்ட் இண்டக்ஷன் கரண்டோட லெவல். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிசைர்ட் அவுட்புட். டிசைர்ட் அவுட்புட்னா என்னென்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதாவது இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த அவுட்புட் சர்க்யூட்டில் வந்து நம்ம என்னென்னா லார்ஜ்னு அசியூம் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஆர்சி டைம் பீரியட் வந்து வெரி ஹைன்னு சொன்னோன்னா, ஸோ ஆர்சி டைம் வந்து வெரி ஹையாக இருக்குன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜை நமக்கு என்ன பண்ணும்? ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம அசியூம் பண்ணுறது. ஒரு கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜை வந்து இது ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தேவையான டிசைர்ட் அவுட்புட் தான் இது. நமக்கு தேவையான டிசைர்ட் அவுட்புட் கான்ஸ்டன்ட் அவுட்புட். ஓகேயா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் அவுட்புட் தான் இது கொடுத்துருக்கோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் சிக்னல், இது நமக்கு தேவையான டிசைர்ட் அவுட்புட். நம்மளோட ஃபைனல் அவுட்புட் நம்ம இன்னும் ட்ரா பண்ணலை. ஸோ டிசைர்ட் அவுட்புட், திஸ் இஸ் த இண்டக்ஷன் கரண்ட் கிராஃப். ஓகே, ஸோ இப்போ இந்த இக்குவேஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது ஸ்விட்ச் ஆனாக இருக்கும்போது வென் ஸ்விட்ச் இஸ் ஆன். ஸோ ஸ்விட்ச் ஆனாக இருக்கும்போது இந்த டயோடு வந்து என்னது? ஓப்பன் சர்க்யூட். அப்போ இந்த டெர்மினல் கிடையாது. அப்போ நம்ம அப்ளை கேவிஎல் டு த அவுட்டர் லூப்பு. சரியா? அவுட்டர் லூப்பில் கேவிஎல் அப்ளை பண்ணோன்னா எங்கெல்லாம் வோல்டேஜ் இருக்குது? இதில் ஒரு வோல்டேஜ் இருக்குது விஎஸ் இன்புட் வோல்டேஜ், இதில் ஒரு வோல்டேஜ் இருக்குது விஎல் இண்டக்டர் வோல்டேஜ், தென் பேரலலில் வோல்டேஜ் சேம். ஸோ டோட்டலாக அவுட்புட் வோல்டேஜ். இல்லைனா அப்ளை கேவிஎல் டு த அவுட்டர் லூப். அப்போ என்ன வரும்? விஎஸ் மைனஸ் விஎல் மைனஸ் வி நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டாக தான் இங்கே எழுதியிருக்கோம். விஎஸ் மைனஸ் விஎல் மைனஸ் வி நாட் இஸ் ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் விஎல் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் மைனஸ் வி நாட். வென் ஸ்விட்ச் இஸ் ஆன் the inductance voltage is Vs minus V naught. Then when switch is off, ஆஃபாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த இவ்வளோ தான் இருக்கும். கரெக்டாக? அதாவது இண்டக்டன்ஸ் வோல்டேஜும் அவுட்புட் வோல்டேஜும். அப்போ விஎல் ப்ளஸ் வி நாட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ விஎல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் வி நாட். when switch is off the inductant voltage is equal to minus V naught. ஓகே, ஸோ அந்த வோல்டேஜ் வேல்யூ தான் இது. ஸோ ஸ்விட்ச் ஆனாக இருக்கும்போது இண்டக்ஷன் வோல்டேஜை தான் இங்கே எழுதியிருக்கோம், விஎலோட வோல்டேஜ் வேல்யூ. வென் ஸ்விட்ச் இஸ் ஆன் இண்டக்ஷன் வோல்டேஜோட வேல்யூ என்ன? இண்டக்டர் வோல்டேஜோட வேல்யூ விஎஸ் மைனஸ் வி நாட். விஎஸ் மைனஸ் வி நாட். வென் ஸ்விட்ச் இஸ் ஆஃப் தட் இஸ் நெகட்டிவ் வேல்யூ. கரெக்டாக? மைனஸ் வி நாட். மைனஸ் வி நாட். ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனாக இருக்கும்போது விஎஸ் மைனஸ் வி நாட், ஆஃபாக இருக்கும்போது மைனஸ் வி நாட். ஸோ இது இவ்வளோ கிராஃபும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்போ கரண்ட் ஃப்ளோ த்ரூ த கெப்பாசிட்டன்ஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட் கால்குலேட் பண்ணுறது பாருங்கள். இங்கேருந்து நமக்கு டோட்டல் கரண்ட் ஐஎல் வருது. ஸோ ஐஎல் வந்து இந்த இடத்துல ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ ஐஎல் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஐசி ப்ளஸ் ஐஆர். கரெக்டாக? நம்ம கால்குலேட் பண்ண போகிறது கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட். அப்போ ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐஎல் மைனஸ் ஐஆர். ஐஆர் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ஆர் அவுட்புட் கரண்ட். ஐ நாட்டுன்னு நம்ம இதை சொல்லிக்கலாம், அவுட்புட் கரண்டாகவே இருக்கட்டும். ஐஎல் மைனஸ் ஐ நாட்.
ஓகேயா. ஸோ ஆல்ரெடி நம்ம இண்டக்டர் கரண்ட் ஐஎல் ட்ரா பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இண்டக்டர் கரண்டோட கிராஃபை வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. சரியா. ஸோ இப்போ நமக்கு வந்து I0 கரண்ட் வேல்யூ வேணும். ஸோ இப்போ நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட் வேணும்னா மீனிங் என்ன, இண்டக்டன்ஸ் கரண்ட்ல இருந்து அவுட்புட் கரண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணியாச்சு டிசைர்ட் அவுட்புட் வோல்டேஜ். கரெக்டாக டிசைர்ட் அவுட்புட் வோல்டேஜ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ டிசைர்ட் அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா த லோட் ரெசிஸ்டிவ் இஸ் நேச்சர். ஓகேயா. டிசைர்ட் அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் த லோட் இஸ் ரெசிஸ்டிவ் இன் நேச்சர் அப்படின்னா மீனிங் என்னென்னா அவுட்புட் கரண்ட் வந்து சேம் that of output voltage. அவுட்புட் கரண்ட்னா அவுட்புட் வோல்டேஜை வந்து எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும் வித் ரெடியூஸ்டு மேக்னிடியூட் மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி இருக்கும். ஸோ இப்போ இது அவுட்புட் வோல்டேஜும் அவுட்புட் கரண்ட்டும் ஈக்குவல்னா நான் அந்த அவுட்புட் கரண்ட்டை இங்கே வந்து ட்ரா பண்ணுறேன். திஸ் இஸ் த அவுட்புட் கரண்ட் லைன். ஸோ இது வந்து இண்டக்டன்ஸ் கரண்ட் லைன், இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரண்ட் லைன். ஓகே. இண்டக்டன்ஸ் வந்து நம்ம ஃபிகரை வச்சு ட்ரா பண்ணியாச்சு. கெப்பாசிட்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் கரண்ட்லேருந்து அவுட்புட் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். நம்ம அசியூம் பண்ண டிசைர்ட் அவுட்புட் வோல்டேஜும் அவுட்புட் கரண்ட்டும் சேம்னு சொல்லியிருக்கோம். அந்த சேமான கரண்ட்டை வந்து இதில் சும்மா ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேயா. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஐஎல்லேருந்து I0 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேயா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎல் வந்து இது I0, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐஎல் வந்து கம்மியாக இருக்குது I0 விட. அப்போ ஐஎல்லேருந்து I0 மைனஸ் பண்ணால் நமக்கு நெகட்டிவில் வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக. ஐஎல் ஹை ஐஎல் லோ. அப்போ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸில் வேல்யூ கிடைக்கும். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவின் மைனஸ், கரண்ட் வேல்யூ என்னது மைனஸில் இருக்குது. ஓகேயா. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஐஎல்லும் I0 எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஐஎல்லும் I0 இந்த பாயிண்டில் ஈக்குவலாக இருக்குது. ஓகேயா. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை பாருங்கள், ஐஎல்லோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் I0. அப்போ நமக்கு வரும்போது பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ புரியுதா இந்த கிராஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் ஐஎல்லும் I0 ஈக்குவலாக இருக்குது. தட் மீன்ஸ் ஜீரோனா இந்த இடத்துல வரும். கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்டில் அகெயின் என்னது, ஐஎல் வேல்யூ இஸ் லெஸ் தேன் I0 அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த கிராஃபை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த சார்ஜிங் பீரியட். ஓகேயா. ஸோ கெப்பாசிட்டன்ஸோட திஸ் இஸ் த சார்ஜிங். ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜிங். ஓகே. திஸ் இஸ் டிஸ்சார்ஜிங், டிஸ்சார்ஜிங். ஓகே. ஸோ ஹியர் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம் பீரியட். கரெக்டாக இந்த இடம் கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் ஆகுது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் மேக்ஸிமம் சார்ஜிங் லெவல் வந்து இந்த இடம் தான் ஹை. கரெக்டாக. ஸோ இது வந்து மேக்ஸிமம் சார்ஜிங், அப்போ கொஞ்சம் கிரேட்டராக போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்சார்ஜிங் லெவல். ஸோ டிஸ்சார்ஜிங் கீழே போடணும். சரியா. ஸோ அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சார்ஜிங் டைம், அப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் சார்ஜிங். ஸோ இந்த கிராஃபை நம்ம இப்படி ட்ரா பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேயா. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் அவுட்புட் வோல்டேஜை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வேரியேஷன்ஸ் இருக்கா, சின்ன வேரியேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கக்கூடிய ரிப்பிள் கண்டென்ட். அதாவது நம்ம டிசைர்ட் அவுட்புட்டு கூட இதான் டிசைர்ட் அவுட்புட், இது நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட். கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் அவுட்புட் தான் நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சம் ரிப்பிள் ஃபேக்டர் வந்து ப்ரெசென்ட் இன் தி அவுட்புட் வோல்டேஜ். அந்த ரிப்பிள் ஃபேக்டரை நம்ம என்னன்னு எடுக்கிறோன்னா டெல்வின்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அவுட்புட் வோல்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு கன்சிடர் த இண்டக்டன்ஸ் வோல்டேஜ். ஓகே. இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் VL கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா வோல்ட் சர்க்யூட் பேலன்ஸ் தியரி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வோல்ட் சர்க்யூட் பேலன்ஸ் தியரினா வேற ஒன்றும் கிடையாது, அந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிளோட டோட்டல் ஏரியாவை நம்ம என்னென்னு எடுக்கிறோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம். ஓகே. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இண்டக்டன்ஸோட கம்ப்ளீட் சைக்கிள். இந்த கம்ப்ளீட் சைக்கிளோட டோட்டல் ஏரியாவை நம்ம ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம். அப்போ டியூரிங் ஆன் டைம் பீரியட் ஒரு இது, ஆஃப் டைம் பீரியட், இவ்வளோ தான் ஒரு சைக்கிள். கரெக்டாக. ஆன் டைம் ஆஃப் டைம். அப்போ டோட்டல் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் என்னது Vs மைனஸ் V0 இன்ட்டு T ஆன். கரெக்டாக. இதோட வேல்யூ என்னது Vs மைனஸ் V0 இன்ட்டு T ஆன் ப்ளஸ்
இங்கே மைனஸ் V0 இருக்குது, மைனஸ் V0 into T of is equal to 0. அதாவது complete cycle is equal to 0. புரியுதா? Vs minus V0 into T on plus minus V0 into T of is equal to 0. இப்போ இதில் உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா V0 வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ V0 is equal to T on divided by T on plus T off into Vsன்னு வரும். ஓகேயா? this T on divided by T on plus T off வந்து நம்ம என்னென்னா டியூட்டி சைக்கிள். ஸோ டியூட்டி சைக்கிள் is equal to T on divided by T on plus T off. ஓவரால் அவுட்புட் வோல்டேஜ் என்ன? இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? Dன்னு போட்டுக்கலாம். D into Vs. This is the output voltage. That is V0 is equal to D into Vs. This is the output voltage of buck converter. ஸோ இப்போ இந்த பக் கன்வெர்ட்டர் வந்து டிசைன் பண்ணணும்னா நமக்கு மெயினாக வந்து ரெண்டோட வேல்யூ வந்து மஸ்ட்டாக கரெக்டாக கொடுக்கணும். எதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸோட வேல்யூஸ், கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ. ஸோ அந்த இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து எப்படி நம்ம கரெக்டாக கொடுக்குறது அப்படிங்கிறத டிசைன் பண்ணணும். அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை வந்து டிசைன் பண்ணோன்னா நம்மளால் ஒரு கம்ப்ளீட் பக் சர்க்யூட் வந்து என்ன பண்ணலான்னா கிளியராக வந்து டிசைன் பண்ண முடியும். ஓகேயா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட்டு டிசைன் ஆஃப் இண்டக்டன்ஸோட வேல்யூவை டிசைன் பண்ணலாம். ஸோ இண்டக்டன்ஸ் வோல்டேஜ்னாலே நமக்கு எழுத தெரியும். நார்மலாக இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் வந்து என்னது? VL is equal to L into DI divided by DT. கரெக்டாக? switch ஆனாக இருக்கும்போது இண்டக்டன்ஸோட வோல்டேஜ் என்ன சொன்னேன்? Vs minus V0. when switch is on, the inductance voltage Vs minus V0. இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். that is Vs minus V0 is equal to L DI divided by DT. ஓகேயா? ஸோ here இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த டிஐக்கு we are going to substitute del I. ஓகேயா? டிஐக்கு del I, அதாவது டிஐங்கிறது சேஞ்சிங் இண்டக்ஷன் கரண்ட் தான். ஸோ அதை del Iன்னு கொடுத்துக்குறோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து டிடிங்கிறது டைம், அதை வந்து T ஆன் டைம் பீரியடுக்கு எடுக்கிறோம். ஓகேயா? அப்போ T ஆன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? டிடிக்கு T ஆன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதுலேருந்து நம்ம என்ன வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம்னா T ஆன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து T ஆன் கால்குலேட் பண்ண என்ன வரும்? L del I divided by Vs minus V0. இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுக்கலாம். தென் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கும்போது நம்மளோட VL வேல்யூ என்னது? மைனஸ் V0. ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? VL ஈக்குவல் டு மைனஸ் V0. அந்த மைனஸ் V0 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் V0 ஈக்குவல் டு L del I. DI நம்ம என்னென்னு எடுக்கிறோம்? del I டிவைடட் பை DT வந்து ஆஃப் டைம் பீரியடில் என்னது? T ஆஃப். ஓகேயா? T ஆஃப். அப்போ T ஆஃப் இதுலேருந்து கால்குலேட் பண்ணோன்னா L into del I divided by V0. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்மளோட டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா T on plus T off. ரெண்டு வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு டீயோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா L into del I into Vs divided by V0 into Vs minus V0. இதிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னது? L. அப்போ L கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? L கால்குலேட் பண்ணால் T into இது மேலே போகும், T into இது கீழே வரும். V0 into Vs minus V0 divided by del I into Vs. Okay, this is the inductance value. So inductance value வந்து நம்ம ஒரு பக் சர்க்யூட்டுக்கு இண்டக்டன்ஸ் வேல்யூ டிசைன் பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூஸ் அவுட்புட் வோல்டேஜ் இந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இண்டக்டன்ஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் இதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிசைன் பண்ண போகிறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் Q ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஃபார்முலா C into V. சேஞ்ச் இன் charge is equal to C into change in voltage. Del Q is equal to C into del V. ஓகேயா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுக்கிறோம். தென் சார்ஜிங் டைம் எழுத போகிறோம். செகண்ட் வந்து கன்சிடர் த சார்ஜிங் டைம். ஸோ சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் டைம். கரெக்டாக இந்த டைம் பீரியட் தான் வந்து சார்ஜிங் டைம். ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து நம்ம டோட்டல் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோன்னா திஸ் இஸ் இதை கன்சிடர் பண்ணால் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? half into BH. கரெக்டாக? அப்போ half into what is B? Bங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பேஸ். கரெக்டாக? ஸோ இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டைமில் வந்து பாதி. கரெக்டாக? டோட்டல் டைம் பீரியடோட பாதி தான் இந்த பேஸ். அப்போ என்ன வரும்? T டிவைடட் பை 2. டோட்டல் டைம் பீரியட் T by 2 தான் B. கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா திஸ் இஸ் த ஹைட்டா H. ஸோ H வந்து பார்த்தீங்கன்னா del I, அதாவது இந்த வேரியேஷன் கரண்டோட வேரியேஷனை வந்து நம்ம del Iன்னு எடுக்கிறோம். ஸோ டோட்டல் வேரியேஷன்ஸ் வந்து del I. அப்போ நமக்கு சார்ஜிங்கோட வேரியேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா del I by 2. அப்போ ஹைட் வந்து del I by 2. அப்போ half T by 2 into del I by 2. ஓகேயா?
ஸோ அந்த இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். half t by 2 into del I by 2. ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணோன்னா t into del I divided by 8 வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா c ஓட வேல்யூ கிடைக்கும். c equal to t into del I divided by 8 into del V. இந்த del I வேல்யூ வந்து இண்டக்டன்ஸில் இருந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இண்டக்டன்ஸில் del I வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா t is equal to இண்டக்டன்ஸ் del I இதுலேருந்து del I கால்குலேட் பண்ண என்ன வரும்? del I is equal to t into V0 into Vs minus V0 divided by L into del Vs. ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, டீயோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சி கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ சி இஸ் ஈக்குவல் டு t square into V0 into Vs minus V0 divided by 8L Vs into del V. So this is the capacitance value of buck converter. So ஒரு buck converter design பண்ணணும்னா நம்ம inductance and capacitance வந்து இந்த values வந்து போட்டு நம்ம find பண்ணும்போது நமக்கு ஒரு best buck converter அதாவது step down converter வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால design பண்ண முடியும். So this is the design analysis of buck converter or step down converter. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.